ஒரு மனிதனுடைய உயிர் அவன் உடலில் இருந்து பிரிகின்ற அந்த நேரத்தில் மூன்று விஷயங்களில் இருந்து அவர் விடை பெற்றிருப்பாரையானால், நீங்கிருப்பாரையானால், அந்த மூன்று விஷயங்கள் அவரிடத்தில் இல்லாமல் இருக்குமேயானால் அவர் வஜஹத் ஜன்னா, சொர்க்கத்தை அவர் பெற்றுக் கொண்டார். உடலிலேயும் நாளை மறுமையிலேயும் அவர் வெற்றி பெற்றார். அந்த மூன்று விஷயங்களை நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள். முதல்ல சொன்னது அல் கிபர், தற்பெருமை, தலைக்கணம், ஆணவம், அகங்காரம். தமிழ்ல நிறைய வார்த்தை, அதுல ஒரு வார்த்தைனா அதற்கான அர்த்தங்கள் தமிழ்ல ஏராளம் உண்டு. தற்பெருமை, தலைக்கணம், ஆணவம், அகங்காரம், நான் தான் என்கின்ற ஆளுமை, இந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவன் மரணிக்கின்ற பொழுது இருந்ததே ஆனால் அவனால் சொர்க்கத்தை அடைய முடியாது. அது இல்லைன்னா சொல்லணும் முதல்ல. இரண்டாவது, நான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது, என் கண்கள் இந்த உலகத்தை பார்க்காமல் மூடுகின்ற பொழுது என் கைகளில் இருந்து எந்த கடனும் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பெரும் பாவிகளுக்கு கூட தொழுக வச்சிருக்காங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம மௌத்தா போனவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொழுக வைக்க மாட்டேன் என்றார். ஜனாஸா தொழுகை. ஒரு முஃமினுக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய முஃமின்கள் மரணித்த முஃமினுக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த செயல் அவன் மரணித்ததற்கு பின்னால் அவர் வைக்கக்கூடிய ஜனாஸா தொழுகை. யாருக்கும் வருவானால் நான் தொழுக வைக்க மாட்டேன் என்று சொன்னது கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு சொன்னாங்க, கடனை வாங்கிட்டு அந்த கடனை நிறைவேற்றாமல் மரணித்ததற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப கடன்ங்கிறது, கடனை கொடுக்காம நம்ம போறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் குலூல், எந்த மனிதனுடைய உள்ளத்தில் மோசடியினுடைய குணம் இருந்ததோ, பொருளாதாரத்தில் அடுத்தவர் ஏமாற்றக்கூடியவராகவோ, வாழ்க்கையில் அடுத்தவர் ஏமாற்றக்கூடியவராகவோ, வியாபாரத்தில் அடுத்தவர் ஏமாற்றக்கூடியவராகவோ, இடத்தில், செல்வத்தில், வாழ்வில் பிறகு ஏமாற்றக்கூடிய எண்ணம் கொண்டவராகவோ இருந்தால் அவரால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. எனவே யாருடைய உள்ளம் பெருமையை விட்டும், மோசடியினுடைய குணத்தை விட்டும், கடனை விட்டும் நீங்கி இருக்கிறாரோ அவர் உயிர் பிடிக்கின்ற பொழுது இந்த மூன்றில் ஒன்று இருந்தால் கூட அவருக்கு கடன் இல்ல, மோசடி செய்யல, ஆனா தற்பெருமை இருந்துச்சு. அவருக்கு தற்பெருமை இல்ல, கடன் இல்ல, ஆனால் மோசடி செய்யக்கூடியவராக இருந்தால், அவருக்கு மோசடி இல்லை, தற்பெருமை இல்லை, ஆனால் கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணுல ஒண்ணு இருந்தா கூட நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அதை விட்டு நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். சொர்க்கத்தை நம்மால் அடைவதல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்